வணக்கம் மக்களே. கேரட் சட்னி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அல்டிமேட்டாக இருக்குது. கேரட்டை சீவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடலப்பருப்பு 2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு எடுத்துகிட்டு காஞ்ச மிளகாய் ஒரு 15 கிட்டே எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பூண்டு ஒரு கட்டி பூண்டு, 2 வெங்காயம், 2 தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கடாய் வானல் வச்சுட்டு எண்ணெய் ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா போட்டு நல்லா வதக்கினேன். அது ஒன்று ஒன்றா போடுறது காமிக்கல, அப்படியே லாஸ்ட்டில் எல்லாத்தையும் போட்டது தான் காமிச்சிருக்கேன். நல்லா அப்படியே புண் வறுவல் சொல்லுவாங்க தெரியுமா, கோல்டன் கலரில் பாருங்கள், கோல்டன் கலரில் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் நம்ம வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதுவும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கினதுக்கப்புறம் நல்லா கோல்டன் கலரில் வந்தால் போதும். நல்லா வதக்கணும். சரிங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு பசங்க விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதேமாதிரி மதியத்தில் கேரட்டு பொரியல்லாம் கூட நம்ம காலைல பொரியல் பண்ணிட்டோம், பொரியல் மீந்துருச்சுன்னா கூட அதை வந்து திரும்பி அதே பண்ணாமல் சட்னியாக கூட மாற்றிக்கலாம். இதே மெத்தடில் கேரட்டை போட்டு அப்படியே சட்னி அரைச்சிக்கலாம். நல்லா வதங்க பாருங்க. புண் வறுவலில் நல்லா வறுத்ததுக்கப்புறம் திரும்பி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கேரட்டு, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். ஃபுல் ஸ்பீடில் தான் வச்சு செஞ்சுருக்கேன். அதை வதக்கும் போதே அப்படியே வெந்துடும். செம சூப்பராக இருக்குங்க சட்னி. பாப்பா நல்லா வதங்கணும் பாருங்க. நல்லா வதக்குறேன். அது எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் பாருங்க தெரியுதுங்களா, அது நம்ம பொடியாக கட் பண்ணதுனால சீக்கிரமாக அது வெந்துடும். நீங்கள் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தாங்க அடுத்தடுத்து நான் போட முடியும். சட்னி செம்மையாக இருக்குது. நல்லா அப்புறம் இட்லி ஒரு கொத்து வச்சு சட்னி வச்சேன் எங்கள் மாமியாருக்கு. பசங்களுக்கு தோசை, அதனால் அவங்களுக்கு மட்டும் இட்லி வச்சுட்டு நல்லா இப்போ இதை ஆற விட்டுட்டு திரும்பி அதை நம்ம அரைக்கணும். மிக்சியில் போட்டு ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய் போட்டு தாளித்து போட்டு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம அல்டிமேட்டு. நான் சொல்கிறேன், நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுவீங்க. தேங்க்யூ.